தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வெப்ப அலை அதிகமாக இருந்த ஒரு சூழல். இப்போதைக்கு மழைக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு எல்லாருமே இருந்த நிலையில திடீர்னு ஒரு மழை தமிழ்நாடு முழுக்க. என்ன காரணம்? இந்த வானிலை மாற்றத்திற்கான காரணங்கள் குறித்து பேசுவதற்காக இணைந்திருக்கிறார் தனியார் வானிலை ஆய்வாளர் திரு பிரதீப் ஜான். வணக்கம். மழைக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனா திடீர்னு இவ்வளவு பெரிய மழை தமிழ்நாடு முழுக்க பரவலாம். என்ன காரணம்? இல்ல, 2வது வாரத்திலிருந்து நம்ம மழை படிப்படியாக முன்னேறும் நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் பொதுவா இந்த 3rd வீக் 10ஆம் தேதி 13ஆம் தேதியிலிருந்து பாத்தீங்கன்னா ஒரு மேலடுக்கு சுழற்சி நம்ம தமிழகத்துக்கு அருகே உருவாகிற மாதிரி இருந்தது. ஸோ இந்த மாதிரி உருவாகும் போது என்னன்னா பர்டிகுலரா அது நமக்கு நம்ம தமிழகத்துக்கு அருகே உருவாகும் போது நமக்கு எல்லா தமிழகத்தில் ஒரு சில மாவட்டங்கள் இல்லாம எல்லா மாவட்டங்களுமே நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிதான் நம்ம தொடர்ந்து கடந்த சில நாட்கள் பாக்குறோம். நேற்றுக்கு டெல்டால நல்ல மழை பதிவானதை பார்த்தோம். சென்னையிலேயே ஆங்காங்கே நம்ம மழை பதிவானதை பார்த்தோம். இன்னைக்கும் இருக்கட்டும், நேற்றுக்கா இருக்கட்டும், உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல வருகின்ற நாட்கள்ல இன்னும் மழை தீவிரப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ போக போக இன்னும் இன்டென்சிட்டி பிக்அப் தான் ஆகிற மாதிரி தெரியுது. மேலும் அந்த மேலடுக்கு சுழற்சியானது நம்ம தமிழகத்துக்கு அருகேவே ஒரு 4-5 நாட்கள் இருக்கிறதுனால அடுத்த 4-5 நாட்களுமே இந்த மழை தொடரும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜூன் 15 வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை, வெப்பம் அதிகமா இருக்கும். அதனால ஸ்கூல் எல்லாமே லீவை தள்ளி போடலான்னு வரைக்கும் இருந்த சூழல்ல இந்த ஒரு செய்திக்கான காரணம் அதான் சொன்னல. நம்ம காரணம் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை வரணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஏன்னா வெப்பசலன மழை மேல புதுசா பாத்தீங்கன்னா வெப்பசலன மழை இருக்கும். அது ஆங்காங்கே உள் மாவட்டத்தில் பொதுவாக மழை பெய்யும். அது நமக்கு சேலம், நமக்கு தர்மபுரி, கன்னியாகுமரி மாவட்டம், வால்பாறை, நீலகிரி, அது மாதிரி ஆங்காங்கே நம்ம மழை பெய்யதை பாக்குறோம் வெப்பசலன மக்கள். பட் எப்போ ஒரு காற்றழுத்த பகுதி மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி நமக்கு வருதோ அப்போ நமக்கு அந்த சிச்சுவேஷனே மாறிடுது. ஸோ நமக்கு காலையில வெயில் அடிக்காமலே நமக்கு மழை பெய்யும். தொடர்ந்து அதை எப்படி நமக்கு வடகிழக்கு பருவ மழை பெய்யுதோ அதே மாதிரி மழை நம்ம பார்க்கலாம். ஸோ அதுவும் அந்த லொகேஷன் பர்டிகுலரா நமக்கு தென்மேற்கு வங்கக்கடல்ல தமிழகத்துக்கு அருகே நமக்கு ஒரு மேலடுக்கு சுழற்சி வருகின்ற நாட்கள்ல இருக்க போறதுனால தென் மாவட்டங்கள்ல பர்டிகுலரா இந்த தென் மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தேனி, தென்காசி அங்கிருந்து காற்று ஈர்க்கும் போது தென் கேரளம், ஸோ இது போன்ற எல்லா இடங்களிலுமே நல்ல மழை பெய்யுறதுக்கான உள் மாவட்டங்கள்லயும் நமக்கு மழை பெய்யுறதுக்கான வாய்ப்பு. கடலோர மாவட்டங்கள் சென்னை போன்ற மாவட்டங்களில் காலையில இது மாதிரி காலையில பாத்தீங்க, நேற்று காலையில பாத்தீங்க, காலை நேரம் ஏன்னா நமக்கு எப்படி வடகிழக்கு பருவ காலை நேரத்தில் மழை பெய்யுமோ அதே மாதிரி காலை நேரத்தில் ஆங்காங்கே நமக்கு மழை பெய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 5 நாட்களுக்கு மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க உங்களுடைய பதிவுல சொல்லியிருக்கீங்க. இது தமிழ்நாடு முழுக்க இருக்குமா? இல்ல கனமழைன்றது அந்த மேற்கு மலைத்தொடர் பக்கத்தில் உள்ள மழை இது பண்ணிக்கலாம். நீலகிரி மாவட்டம், வால்பாறை, தேனி, தென்காசி, நம்ம ஈவன் கொடைக்கானல் கூட எடுத்துக்கலாம். இந்த பக்கத்துல பார்க்கும்போது நமக்கு கன்னியாகுமரி மாவட்டம், பர்டிகுலரா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிமழை பெய்யறதுக்கான கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உள் மாவட்டங்களையும் ஆங்காங்கே நமக்கு மழை பெய்யும். பட் எல்லாமே வைட் ஸ்ப்ரெடா இருக்கும். இப்போ ஆங்காங்கே பெய்யறது கொஞ்சம் அந்த 5 சென்டிமீட்டர் பெஞ்சாலுமே எல்லா இடத்துலயுமே நமக்கு பெய்யற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மழையெல்லாம் வருகின்ற நாட்களை நம்ம பார்க்கலாம். கனமழை, மிக கனமழை, அந்த ரெட் அலர்ட் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது பர்டிகுலரா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நமக்கு பொருந்தும். ஸோ எப்பயுமே அந்த ப்ரீ மான்சூன்ல அங்க அதிகமா மழை பெய்யறதை நம்ம பார்த்திருக்கோம். இங்க அந்த மாதிரி ஒரு மேலடுக்கு சுழற்சி உருவாகனா கடலோர மாவட்டங்களையும் ஆங்காங்கே மழை பெய்யும். நேற்றுக்கு திருச்செந்தூர்ல பெஞ்சது, இன்னைக்கு சென்னையில பெஞ்சது, டெல்டா பகுதிகளில் மழை பெஞ்சது, வேதாரண்யம்ல மழை பெஞ்சது. ஸோ இங்கேயும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஆங்காங்கே பெய்யும். பட் மிக கனமழை அப்படின்றது நமக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் ஒட்டி உள்ள மாவட்டங்கள் கன்னியாகுமரி, தென்காசி, தேனி, நெல்லையில் உள்ள பகுதிகள், மலைப்பகுதிகள் இங்கெல்லாம் அதிக மழைக்கான வாய்ப்பு இருக்குதா பாக்குறோம். மற்ற சென்னை போன்ற இடங்கள்ல ஆங்காங்கே நம்ம மழை பெய்யும். ஒரு ஒர்ஸ்ட் கேஸ் சினாரியோல அந்த மேலடுக்கு சுழற்சியானது சென்னைக்கு ரொம்ப அருகே அப்படியே அங்கேயே ஒரு மையம், அந்த காட்டன் குவிப்பு கன்வர்ஜென்ஸ் சொல்லுவோம். அது லக்கிலி நம்ம மேல நமக்கும் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதாவது இந்த ரெட் அலர்ட் கொடுக்குறாங்க, அதே மாதிரி இந்த ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு இது என்னன்னு புரியல. ரெட் அலர்ட், ஆரஞ்சு இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அரசுக்கு கொடுக்கறான அலர்ட். ஆரஞ்சு அலர்ட்னா 115 12 சென்டிமீட்டர்ல இருந்து 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்யறத நம்ம ஆரஞ்சு அலர்ட்னு சொல்றோம். ரெட் அலர்ட் அப்படின்றது 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை போகுது, அதாவது 200 மில்லிமீட்டருக்கு மேல ஒரு சில இடங்கள்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருந்தா அதை நம்ம ரெட் அலர்ட்னு நம்ம சொல்றோம். சோ இப்போ 20 சென்டிமீட்டர் மழை பெய்தா அது என்ன ஆகும்? நம்ம டிரான்ஸ்போர்ட் கட் ஆகும், ரோடு இதுவாகும், பிளாக் ஆகும், ஃபிளட்டிங் ப்ரிடாமினன்டா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அது ஒரு அரசு, இந்திய வானிலை மையம் அரசுக்கு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பெய்ய வாய்ப்பு இருந்தால் அப்போ அந்த ரெட் அலர்ட் இஷ்யூ பண்ணுவாங்க. இது மக்களுக்கான அலர்ட் கிடையாது. பட் நம்ம இன்டெரக்டா நம்மளும் புரிஞ்சுக்கலாம், ஓகே மிக கனமழை, அதிக கனமழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு, ஸோ நமக்கு ஒரு ப்ரிகாஷனா இருந்துக்கலாம்ன்றத இன்டெரக்டா நம்மளும் எடுத்துக்கலாம். வெப்பசலனம் காரணமா இந்த மழை அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு எப்போ தொடங்கும்? இந்த மழையை நம்ம வெப்பசலன மழையோட நம்ம ஈக்குவேட் பண்ண முடியாது. எப்போ ஒரு மேலடுக்கு சுழற்சி வந்துருச்சோ அப்பயே இது வெப்பசலன மழை கிடையாது. வெப்பசலனமே ஒரு ரோல் இருக்கும். பட் மேலடுக்கு சுழற்சி இருக்கிறனால தான் மெஜாரிட்டி ஆஃப் த ரெயின்ஸ் நம்ம வரதை நம்ம பாக்குறோம். பருவமழை நீங்க கேட்ட மாதிரி நமக்கு இந்த ஜூன் எண்ட்லயோ, மே எண்ட்லயோ இல்ல ஜூன் முதல் வாரத்திலயோ நமக்கு தொடங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு.
இந்த வாட்டி பருவமழை ரொம்ப நல்லா இருக்க போகுது. நம்ம தமிழகத்தா இருக்கட்டும், கேரளாவா இருக்கட்டும், கர்நாடகா காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கும், இங்கெல்லாம் வந்து நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த தண்ணி பிரச்சனை அந்த உள் மாவட்டங்கள் இருக்கிறதெல்லாம் கூட கோயம்புத்தூர் காவேரி நீர்பிடிப்பு பகுதியெல்லாம் போன ஆண்டு வந்து மழை பொய்த்து விட்டது. அந்த மாதிரி பகுதிகளிலும் இந்த ஆண்டு நல்ல மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேட்டூரில் உள்ள இடங்கள்லாம் ரொம்பறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ ஒரு பம்பர் மான்சூனா இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் இருக்கும்னு நினைக்கிறோம். அதாவது கத்திரி வெயில் வந்து ரொம்ப கொடுமையா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த மக்களுக்கு மழை வந்து ஒரு நல்ல செய்தி தான். இந்த மழை இந்த 5 நாட்களோட முடிந்து போயிருமா, இல்ல இந்த வெப்பம் வந்து படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு? இப்போ வந்து நம்ம வெப்பம் குறைந்து அடுத்து ஒரு வாரத்துக்கு பெருசா வெப்பம் இருக்காது. பட் மந்த் எண்டு எப்பயுமே நமக்கு வெப்பம் அதிகரிக்கும். அந்த தென்மேற்கு பருவமழை தொடங்குறதுக்கு முன்னாடி நமக்கு மேற்கு காற்று, தரைக்காற்று அதிகமாக வரும். இப்போ இந்த மேலடுக்கு சுழற்சியே நகர்ந்து உள்ள அப்படியே கடலுக்குள்ள, வங்கக்கடலுக்குள்ள மத்திய பகுதிக்குள்ள செல்லும் போது மேபி புயலாக கூட மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி காற்றழுத்த பகுதி அது விலகி செல்லும் போது நமக்கு தரைக்காற்று வரும். ஸோ லாஸ்ட் வீக்ல திருப்பி நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அதுக்கப்புறம் மான்சூன் தொடங்கின பிறகு அந்த பீக்கை நம்ம ஓரளவுக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் அடுத்த ஒரு வாரத்துக்கு பெரிய வெப்பம் எதுவும் கிடையாது. நமக்கு இந்த மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் நமக்கு இது வரைக்கும் நுங்கம்பாக்கம் 40 டிகிரியே நமக்கு தாண்டவில்லை. ஸோ அதுவே நமக்கு வந்து ஒரு ரேரான விஷயம் தான். மே மாதத்துல நம்ம இன்னும் 40 டிகிரி தொட இருக்கோம். உள் மாவட்டத்தில் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஏப்ரல் மே முதல் வாரம் வரைக்கும். அங்கேயும் அடுத்த ஒரு வாரத்துக்கு பெரிய மழைக்கு வெப்பத்துக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வாரம் இது மாதிரி நமக்கு வந்து ஒரு மிதமான அப்படியே ஒரு இது மே மாசமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு கிளைமேட்ல நம்ம இருப்போம். அதுக்கப்புறம் மேபி திருப்பி தரைக்காற்று மேற்கு திசை காற்று வர தொடங்கின பிறகு மேபி திருப்பி வெப்பம் அதிகத்துக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. சென்னையிலேயோ இல்ல தமிழ்நாட்டிலேயோ வரக்கூடிய சமீபத்திய நாட்கள்ல வந்து புயலுக்கான ஏதாவது அறிகுறிகள் இருக்கா? இல்ல, புயல் வந்தாலுமே அது நம்ம கிட்ட வராதுங்க. ஏன்னா புயல் வந்துன்னா என்ன தென்மேற்கு திசையில இது வந்து நம்ம விட்டு எப்பயுமே விலகிதான் செல்லும். ஸோ இப்போ இந்த மேலடுக்கு சுழற்சியானது மேலும் தீவிரம் அடைந்து ஒரு காற்றழுத்த பகுதியாகவோ இல்ல புயல் சின்னமாக புயலாக மாறினாலுமே அது நம்ம தரையை விட்டு நம்மை விட்டு விலகிதான் செல்லுமே தவிர தமிழகத்துக்கு அருகே இருக்காது. ஸோ அது எவ்வளவு நமக்கு வந்து வலுவிழந்த நிலையில ஒரு மேலடுக்கு சுழற்சியாவே நம்ம அருகிலே இருக்கும் போதே நமக்கு வந்து நல்லதுதான். அது வரைக்கும் நமக்கு மழை கிடைக்கும். அது தீவிரம் அடைந்த பிறகு நமக்கு அந்த மழை கிடைக்காது, வெப்பமும் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்ல, நார்மலா ஒரு 2-3 நாட்கள் தான் இந்த மாதிரி மழை இருக்கும். இது நம்ம அருகே இருந்து ஒரு 4-5 நாள் கொடுக்கறனால அந்த வெப்பத்தோட தாக்கமும் நம்ம கடந்து கிடக்கிறோம். மழையும் நம்ம எல்லா இடத்துலயும் பெயர்தான் பாக்குறோம். இப்ப சமீபத்துல தான் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி கடுமையா வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட ஒரு சூழல். மறுபடியும் அதே மாவட்டங்கள்ல தான் கனமழை இருக்குன்னு சொல்றீங்க. அது என்ன காரணம்? ஏன்னா இங்க நமக்கு எப்படியுமே ஒரு புயலானது இங்க உருவாக்கி அப்படி தள்ளி ஒரு மேலடுக்கு சுழற்சி உலக போகும்போது அந்த காற்றின் குவிப்பு பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து இருக்கப்படும். அது எப்பயுமே அந்த தென் பகுதிகளில் படும். ஸோ இதை நம்ம வந்து அந்த டிசம்பர் மழையோட ஒப்பிட முடியாது. பட் ஸ்டில் அந்த தென் கேரளா, கன்னியாகுமரி பகுதிகள், நெல்லை பகுதிகளில் நம்ம வந்து கொஞ்சம் அந்த கனமழை மேபி 20, 21ஆம் தேதி, 22ஆம் தேதி அந்த டைம் 20, 21 நம்ம கொஞ்சம் கவனமா அந்த டைம்ல எப்படி இருக்குது, எப்படி எவால்வ் ஆகுதுன்னு பார்க்கலாம். அந்த மான்சூன் ஸ்டார்ட் ஆகிற சர்ஜோட சேர்ந்து வருது. ஸோ நிறைய மாய்ஸ்சர் கிடைக்குது அந்த தென் பகுதிகளில். ஸோ அதனால தான் ட்ரிவாண்ட்ரம் போன்ற பகுதிகள், ட்ரிவாண்ட்ரம், நம்ம கன்னியாகுமரி, கொல்லம், ஈவன் தென்காசி, தேனி கூட வச்சுக்கலாம். இந்த பகுதிகள்லாம் நம்ம வந்து ஒரு வாட்ச் பண்ணலாம் எப்படி வந்து நமக்கு அது பேன் அவுட் ஆக போகுதுன்ட்டு. இதை நம்ம அப்படியே எடுத்த மாதிரியே நம்ம கம்ப்யூட்டர் சொல்ற மாதிரி நம்ம பார்த்து பயங்கரமா அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம சொல்லணும் ஒரு நாட்கள். ஏன்னா அது நம்ம பருவமழையில் இல்லாத ஒரு வரமழை எப்பவுமே நம்ம ஒரு பார்த்து தான் நம்ம சொல்லணும். அது எப்படி பட் கனமழைக்கு, மிக கனமழைக்கு இந்த பகுதிகளில் வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம பர்டிகுலரா அந்த 19 22 பகுதியில் நம்ம பார்க்குறோம். நன்றி.